ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்துக்கு நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். இந்த அதிகாரத்தினுடைய சூழ்நிலைகள் நம்ம பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு எதிரான ஒரு சூழ்நிலை. 13வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்படுது. மோசே சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரர் அவங்களுடைய சூழ்நிலையை கண்டு பின்னாடி பார்வனுடைய சேனை அவர்களை துரத்தி கொண்டு வருகிறதை கண்டு அவர்கள் பயப்படுகிற பொழுது அவர்களை பயப்பட வேண்டாம், இன்னைக்கு கர்த்தர் நான் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை நீங்க பார்ப்பீங்க, இன்று காணும் எகிப்தியரை இனி நீங்க பார்க்க மாட்டீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்றெல்லாம் சொல்லி 15வது வசனம் சொல்லப்படுது. அங்க கர்த்தர் ஒரு வார்த்தையை அழகா சொல்றாரு, நீ என்னிடத்துல முறையிடுகிறது ஏன், நீ ஜனங்களை போக சொல்லு என்று சொல்லி மோசையின் இடத்துல கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றாருங்க. இந்த திங்கட்கிழமை கால வேளையில உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய சவால்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக நீங்க போய்கொண்டிருக்கிற அந்த கோல், உங்களுடைய ஃபியூச்சர் கோல், உங்களுடைய எய்ம், நீங்க வாழ்க்கை என்னென்ன மாதிரி கட்டமைக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது எதிராய் வருகிற தடைகள் ஒரு பக்கம். இங்க சூழ்நிலை என்னன்னா, முன்னாடி தடையும் இருக்குது, பின்னாடி அவங்களுடைய சத்துருக்களும் துரத்தி கொண்டு வராங்க. பாருங்க, நிறைய நேரங்களில் நம்ம யோசிப்போம், நான் எவ்வளோ முயற்சி பண்றேன் ஆனா ஸ்லோவா தான் போயிட்டு இருக்குது, என் பிரச்சனை என்னை விட வேகமா கிரியை செய்யுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க இந்த இஸ்ரவேலுடைய ஜனத்துடைய சூழ்நிலை இங்க பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு கால்நடையா தான் போய் கொண்டிருக்கிறாங்க, நடந்துதான் போய் கொண்டிருக்கிறாங்க அவங்க போய் சேர வேண்டிய இடத்திற்கு. ஆனா பின்னாடி சத்ரு ரதங்களோடு குதிரைகளோடு குதிரை வீரர்களோடு வரும்பொழுது அங்க இருக்கிற சூழ்நிலை கூட அவங்களுடைய முயற்சிக்கான காரியம் ரொம்ப ஸ்லோவா இருக்குது. ஆனா பின்னாடி இருக்கிற சத்ருனுடைய காரியம் ரொம்ப வேகமா இருக்குது. அவனோட பிரச்சனை அவனை விட வேகமா செயல்படுகிறது அங்க நம்ம பார்க்க முடியுங்க. ஆபிரகாம் லிங்கன் இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையில அவர் சொல்லியிருப்பாருன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் சொல்றாரு, நான் மெதுவா போனாலும் முன்னாடி போயிட்டு இருக்கிறேன், ஆனா நான் பின் மட்டும் வாங்கலைன்னு சொல்லி. இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எடுத்து இருக்கிற காரியங்கள், நீங்க செய்து கொண்டிருக்கிற காரியங்கள நீங்க இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படி இந்த யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லியிருக்கிறது போல அவங்கள போக சொல்லு அப்படின்னு சொல்லுகிறது போல இந்த காலையில வேலை கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கும். நீங்க முன் செல்லுங்க, ஒரு நேரமும் பின்னிட்டு மட்டும் பார்த்துடாதீங்க. உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கட்டும், ஒருவேளை நீங்க அவமானத்தை பார்க்கலாம், பட்டினியை பார்க்கலாம், தனிமையை பார்க்கலாம், லைஃப்ல நிறைய பிரேக்ஸை பார்க்கலாம், நீங்க தனிமையா பார்க்கலாம். இந்த சூழ்நிலை மத்தியில கூட நீங்க அடி எடுத்து வைக்கிறீங்க பாருங்க, அடி அது கட்டாயம் நீங்க சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போவாங்க. நீங்க நின்னாதான் பிரச்சனை. இந்த பின்னாடி துரத்துல வருகிற சூழ்நிலைகள், முன்னாடி இருக்கிற தடைகள் உங்களை நிறுத்த போறது இல்லை. நீங்க நின்னா மட்டும்தான் அது நின்று போகும். நீங்க அடி எடுத்து வைக்கும் பொழுது நீங்க கண்டிப்பா ஒரு சக்சஸை பார்ப்பீங்க. தொடர்ந்து முன் செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.